ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு போதிமரம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நல்லா கலக்கி விடணும், ஏன்னா சுகர் நல்லா கரையணும். பால் கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அப்புறம் 3 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட், 3ஐயும் நம்ம வந்து நல்லா ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து 2.25 கப் வந்து மைதா மாவு எடுக்க வைப்போம். 2.25 இது எடுக்கணும். எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து என்ன பண்ணணும், சால்ட் அப்ளை பண்ணணும். அப்புறம் 4 டீஸ்பூன் வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணணும். சீனி வந்து தனியாக நம்ம போட்டோம் அப்படின்னா முழுசாக கிடக்கும். மாவு நம்ம பசையும் போது கைக்குள்ளே தட்டுப்படும். ஆனால் பவுடர் சுகராக போட்டால் நல்லா பஞ்சு போல் வரும் பண்ணு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் நான் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நான் செய்கிறதுனால எனக்கு இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பன்னுலாம் கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலே தான் செய்வோம். இது கிராமம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஆயிலாலும் சரி, வெஜிடபிள் ஆயிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன அந்த இதை வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணுவோம். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும், நிறையா இருக்கும். அது நம்ம வந்து மொத்தமாக போட்டு நல்லா பிசைவோம். கொஞ்சம் கையில் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து மைதா மாவை ஆட் பண்ணுவோம். ரொம்ப கிளுகிளுன்னு தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கட்டி ஆகிட்டுனா திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் பதமான இதுக்கு நம்ம கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாவை ஆட் பண்ணி லைட்டாக பிணைங்க. இந்த மாவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்ட தான் செய்யும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மாவை நல்லா பிசைங்க. கையில் நல்லா ஒட்டாது. மாவும் நம்ம கையில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். மாவோட நல்லா உருண்டையாக வரும். கொஞ்சம் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துட்டு இப்படி இருக்கும் மாவு. இந்த திக்னஸில் உங்களுக்கு வந்து இருக்கணும். ரொம்ப தின்னமாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து பொஃப்னு வராது. ஸோ அது வந்து குளுகுளுன்னு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே டபுளாக வந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து நல்லா பிணையணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டபுளாக இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சிட்டு உருண்டையாக பிடிச்சி நம்ம அட்டையில் எடுத்து வச்சிடலாம்.